இன்றைக்கு எனக்கு ஞாபகம் மூட்டப்படவில்லை என்றால் நான் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மறதி, அந்த அளவுக்கு மறந்துவிட்டு வேறொரு விஷயத்தில் ஈடுபாடாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆண்டவர் என்னை காத்தார், அதுக்காக ஸ்தோத்திரம். அதனாலே நான் நாம் தொடர்ந்து பார்க்குற இந்த பரலோக ஈவுகள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. ஐ ஹவ் மிஸ்பிளேஸ் த நோட்ஸ் இல்லாமல் சரியாக வண்டி ஓடாது. அதனால் இன்றைக்கி ஆனாலும் வாழ்க்கைக்கும் இனி வரும் காலத்துக்கும் அவசியமான உண்மைகளை கவனமாக கேட்போம். என்றும் போல இன்றும் நீங்கள் கேட்டறிகிற இந்த விஷயங்களுக்கு நீங்கள் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். யூ ஹேவ் நோ அதர் எக்ஸ்கியூசஸ். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசலை. ஆதாமை மாத்திரம்தான் தனியாக கூப்பிட்டு பேசினார். காயினை கூப்பிட்டு பேசினார். காயின் ப்ராப்ளம் மீறினா அதனால் பேசினார். அப்புறத்துலேருந்து இந்த நோவா கூப்பிட்டு பேசினார். ஏனோ கூட பேசியிருக்காரு. அப்படி பேசி 2 பேரும் போயிட்டாங்க பரலோகத்துக்கு. இப்படி நீங்கள் அந்த ஹோல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரவன் போகிறவன்ட்டெல்லாம் கடவுள் பேசலை. எல்லாம் இஸ்ரேல் தான். ஃபார் த ட்ரூத், உண்மைக்குமே அந்நிய மக்களோடு புறஜாதிகளோடு கடவுள் டைரெக்டாக பேச்சே வச்சுக்கல. நோ சான்ஸ். அவர் பேச்சு வச்சுக்கிட்டவங்கெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தான். 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரம், குறிப்பாக யூதா கோத்திரத்தோடு இடைப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற 10 கோத்திரத்தில் எப்ராயிம் மனாசையோடு ஈடுபட்டிருக்கிறார். அதில் கூட இந்த கோத்திர பிதாக்களோடு ஆண்டவர் டைரெக்டாக வச்சுக்கல. ஆசாரியர்கள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக அப்படி தான் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும் தெரிஞ்சாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மகா கருத்து செறிவுமிக்க செம்மொழியை தாய்மொழியாய் கொண்ட நமக்கு 2 விதத்தில் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. சொல்ல வாயே வரக்கூடாது, சிந்தையே வரக்கூடாது. ஒன்று வேத மொழி, தேவனுடைய வார்த்தை. 2வது நமக்கு தாய்மொழியாக கொடுக்கப்பட்ட செம்மொழி என்று கருதப்படுகிற தமிழ். அதிலே இந்த வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதம் இன்னும் அச்சிடப்படாமல் கல்வெட்டுகளிலே செதுக்கப்பட்டு கையிலே கொடுக்கப்படாமல் இருந்த காலத்திலேயே தேவன் அந்த ஒரு சில நபர்களோடு பேசியிருக்காரு. பார்த்தீங்களா? லோத்தோடு கூட ஆண்டவர் பேசி தான் இருக்கிறாரு. அதுவுமே டெய்லி அவங்களோட பேசலை. இதெல்லாம் நம்ம சமயம் எடுத்து பார்த்தா நல்லது தான். ஒரு தடவை ஒரு விஷயத்தை பேசினார்னா அதுக்குள்ளேயும் அதை சுற்றியும் அதோடும் ஏராளமான விஷயத்தை தொக்கி ஆண்டவர் பேசியிருக்கிறார். எவ்ரி கான்வர்சேஷன், எல்லா சம்பாஷணையும் வெளிப்படையாக ரத்தன சுருக்கமாக நறுக்குன்னு இருந்தாலும் சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதங்கள் போல் ஒரு சில வாக்கியங்கள் தான் பேசியிருப்பாரா இருக்கும். ஆனால் அதை சுற்றி அத்துடன் அவர்கள் தெரிவிக்க வேண்டிய காண்பிக்க வேண்டிய இந்த ஒத்துழைப்பும் புரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களும் சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே இருந்தது. நமக்கு 66 புஸ்தகத்தில் ஆயிரமான வசனங்கள் எழுதி கொடுத்தாலும் இன்னுமே நமக்கு பத்தலை பாருங்கள். இன்னும் ஏதாவது இமயமலையை தாண்டி எதாவது இருந்து சொல்லுவாரா? சியோனை தாண்டி எங்கேயாவது இருந்து எதாவது வருமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் we are looking to some other mountains than Mount Calvary or Mount Zion. இதெல்லாம் நம்ம 2025 2026 மேட்டரே கிடையாது.
நம்முடைய பிறந்த நாள், நம்முடைய இறந்த நாள் நாம் அறிய முடியாது, கடவுளாக பார்த்து சொன்னா தான். அதுவுமே அதுக்கப்புறம் இறந்தோம் நம்ம ஞாபகமே போயிடுது. we have nothing to do with the life and time, months, years, days, weeks. என்ன பாருங்கள், வரையறைக்கு உட்பட்டவர்கள், ஆனால் முடியலாம் வாழ்வுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முடியலாம் வாழ்வுக்காக மரணத்துக்கு பின்னே ஒரு இடத்துல பத்திரப்படுத்தப்படுகிறவர்கள். நம்ம வேதத்தை இன்னுமே அனுபவிக்க, ருசிக்க, அது ஒரு உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கொட்டை மாதிரி தான் வச்சுருக்கோம். விளையாட்டில் சப்ஸ்டிடியூட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 9 பேர் விளையாட்டு வீரர்களாக, 11 பேர் விளையாட்டு வீரர்களாக, 3-4 பேர் விளையாட்டு வீரர்களாக, 4 பேர் விளையாட்டு வீரர்களாக. இல்லை ஏன்னா திடீர்னு அடிபட்டுட்டான், கை கால் சுலுக்கிக்கிச்சுன்னா அந்த சப்ஸ்டியூட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. மிக இல்லாமல் வெளிப்படையாகவே சில பல விஷயங்களே பல முறை, சில முறை நாம் வேதத்தை சப்ஸ்டிடியூட்டாக தான் வச்சுருக்கோம். இதுக்கு பதிலாக அது தேவைப்பட்டால் வாங்க, நாங்கள் கூப்பிட்டா உதவி செய்யுங்க, நாங்கள் விரும்பினா வேதத்தை படிப்போம், அதுலேருந்து எங்களுக்கு அப்படியே மந்தரத்தில் மாங்காய் விளைக்கிற மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு we have a stake with God. கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படுகிற ஒரே மனுஷனை கொண்டு, ஒரே மனுஷியை கொண்டு கடவுளால் உலகத்தில் பலத்த காரியங்களை செய்ய முடியும். எனக்கெலாம் நீங்கள் எப்படிலாம் யோசிக்கலைனாலும் என்னை பற்றிலாம் யோசிக்கிறேன். நானே போதிக்கிறேன்னு ஏன் நான் இன்னும் அந்த அளவுக்கு கடவுள் கையில் ஒரு உபயோகமான பாத்திரமாக இன்னும் அமையலை அப்படிலாம் நான் என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது உண்டு. இன்றைக்கி கூட அந்த கேள்வி எனக்கு இருக்கத்தான் செய்தது. இப்போது மறந்துட்டு திருப்பியும் அடித்து பிடிச்சி ஓடி வந்தோடனே ஓ காட்னா அந்த நோட்ஸ் காணாம, ஸோ அப்செட். பட் ஆனாலுமே பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டவைகளை இல்லை கேள்விப்பட வேண்டிய விஷயத்தில் இன்னும் கூர்மையானவைகளை நாம் காண வேண்டும் என்று காலங்காலமாக நாம் ஆயத்தம் பண்ணின அநேக வேத ஆராய்ச்சி குறிப்புகள் கையில் இருக்குது. இது கிடச்சிது. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சரி, ஒரு வசனத்தை நாம் திறவுகளாய் கொண்டு ஃபார்மாலிட்டியோடு இந்த வருஷத்தை முடிக்கிறோமாக்கும், அடுத்த வருஷம் துவங்க போகிறோமாக்கும். இந்த வருஷத்துக்கு தான் கடைசி வேதாராய்ச்சி அப்படின்னா பைபிளில் கடைசியாக 6000 மாதிரிங்கிற மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னே. பிரைஸ் தி லார்ட். எல்லா பக்கத்துலையும் இப்படி தான் இருக்குது, ஒரு மாத்திரம் வித்தியாசமாக அப்படின்னு கூட மைண்டில் உங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்கும். அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் இன்றைக்கி இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நோட்ஸ் என் கையில் கிடைக்கணும். அதுக்கே நான் சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு நான் பேசலப்பா, எனக்கே நான் பேசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஓ ஜீசஸ். ஏசாயா 64 இல்லை வெயிட் அ மினிட் 61 அதிகாரம். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். ஹல்லேலூயா. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனங்களை திருப்பியும் சேர்த்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், இயேசு தன்னை பற்றி சொல்கிறார், என் மேல் இருக்கிறார். இயேசுவாகிய என் மேல், மனுஷகுமாரனா என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு, யாருக்கு? சியோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு. ஓகே, இன்னும் முன்னாடியே சொல்லப்பட்ட அத்தனை விதமான ரகமான ஒத்தாசை ஆண்டுடைய கரத்தாலே பெறுவதற்கு, குறிப்பாக நான் எல்லாமே ஆசைப்படத்தான் செய்கிறேன்.
அண்மையில் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, சொல்லிக்க வெக்கமாக இருக்குது. ஆண்டவர் உதவி செய்கிறார். சிலர்லாம் எல்லா கருத்தையும் காம்ப்ரஹென்சிவாக பேக் பண்ணி சொல்லக்கூடிய கிருபை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. அது அவங்களாம் பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இயர் அண்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு வைத்தோம். அப்போ தான் சாமி பேசணுங்கிறது எதிர்பார்ப்பா இருந்தாலும் பின்னே கூட பேசுவார். ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் கிறிஸ்துவுக்களை மறுபடியும் பிறக்கிறான், ஆவியானவராலே மறுபிறப்பை அடைகிறான். அவனும் அவளும் ப்ராபப்ளி இந்த இயர் பற்றி நம்ம ரொம்ப விமர்சைக்கிறோம். ப்ராப்ளி எவ்ரி அதர் ஸ்பெஷல் டேஸ் லைக் கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அண்ட் so on and so forth. சபை கூடி வரும் நாள் ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் மே மாதம் வைப்பாங்க, சிலர் ஒவ்வொரு மாதம் எந்த மாதம் அவங்க ஊழியத்தை ஆரம்பித்தாங்களோ அந்த மாதத்தில் வைப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. நமக்கு ஜனவரி அமைஞ்சிச்சு, ஓகே, அப்படி வச்சுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெய்வ குத்தமாயிரும், ஏதோ பழி நம்ம மேலே சுமந்துருன்னு லூசுத்தனமாக அது செய்யலைன்னா அப்படின்னு யோசிக்காமல் டெய்லி 24 மணி நேரத்தில் அதிகாலை 12 மணி நடுநிசி வேலை, திருப்பியும் இட்ஸ் கோயிங் டு எண்ட் பை நடுநிசி இல்லை, அந்த 24 hours ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டவனும் முதிர்ந்த பழம் போல் இருக்கிற முதியவர்களும் உயிரோடு இருக்கிற யாவரும், விசேஷம் அதான் மேட்டர், உயிரோடு இருக்கிற யாவரும் 80 தாண்டி 100 தாண்டி வாழ்ந்தாலும் சரி. இப்போ தான் டெலிவரி ஆச்சு, பாப்பா இப்போ தான் பிறந்துச்சு, சரியாக யாருக்குமே நம்ம பிறந்த நேரம் தெரியாது. நர்ஸு சொல்கிற நேரம் தான். நர்ஸு தூங்கிடுச்சுன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லிச்சுன்னா 1 மணி நேரம், நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்திருப்போம், நான் 1 மணி நேரத்துக்கு பிற்பாடு தான் ரெஜிஸ்டர் ஆகும் டைமு. அதுதான் நம்ம இத்தனை காலமாக நாம் யோசிச்சுட்டு வரோம். அந்த நேரத்திலேருந்து கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளே நாம் தெரிஞ்சியே தீரணும், புரிஞ்சியே தீரணும். அதை அட்லீஸ்ட்னு சொல்கிற இந்த விஷயம்லாம் நான் அபிப்பிராயப்படுறது, ஓகே, ஒவ்வொரு தடவையும் நான் அபிப்பிராயப்படுறேன்னு சொல்கிறத நான் ஞாபகம் சொல்லாட்டினா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் அவன் நமக்கு நீதியை சரிக்கட்டு நாளையும் நாம் புரிஞ்சு தான் ஆகணும், தெரிஞ்சு தான் ஆகணும். அந்த நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு ரொம்ப தேவை. எவ்வளோ கிருபை பெற்றவளாக இருந்தாலும் அதை நம்ம நினைக்கிறோம், ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து தான் அளவை இப்படி யோசிக்கிறோம். அவங்க ரொம்ப கிருபை பெற்றவங்களாக்கும் இவங்க கம்மியாக பெற்றவங்களாக்கும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். இதையெல்லாம் ஒவ்வொரு தடையும் சாமி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு கூப்பிட்டு பற்றி சொல்லலை. நேராக நமக்கு என்ன சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில் நிலைத்திரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திரு, உனக்கு அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தி கொள்ளும்போது ஜாக்கிரதை. நம்மளுடைய அந்த கோணங்கித்தனம், அந்த திருக்குள்ள இருதயத்தினுடைய போக்கு சாமி அறிஞ்சு தான் ஒரு எளிய ஒரு அபாரமான ஆழமான அகலமான உயரமான நீளமான விஸ்தாரமான ஒரு விஷயத்தை சொல்லின பிற்பாடு அதுக்குரிய டீட்டெயில் ஆண்டவர் தேவையானவர்களுக்கு கூட்டி சொல்லாமல் இல்லை பைபிளில். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோட்டை விட்டுருக்கோங்கிறதுமே பொய்யான விஷயம் இல்லை. நிறைய விஷயத்தை நம்ம கவனக்குறைவாக இழந்திருக்கோம், தொலைச்சிருக்கோம், நட்டப்பட்டிருக்கோம். ஸோ என்னுடைய தியானத்தின் விஷயம் வேதத்திலிருந்து, இதெல்லாம் என்னுடைய தியானமாக இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு எப்படி இது தோணும், கடவுள் இதெல்லாம் எழுதி எனக்கு சொல்லாட்டினா?
நமக்கு இப்போ இந்த வசனத்தை கொண்டே திறந்து வாசிப்போம். சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு, துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இதற்கு பதிலாக, அதற்கு பதிலாக, உனக்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக, அவளுக்கு பதிலாக, இன்னானுக்கு பதிலாக. இது சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் சர்வ வியாபமும் கொண்ட தேவன் அந்த நிர்வாக உத்தரவாதத்தில் உண்மையில் யோசிக்க வேண்டி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நமக்கு எண்ணம் இருக்குது. கொஞ்சம் காலம் இருக்கும், ரொம்ப அப்படியே அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே ஃபேட் ஆகிரும், மறந்தே கூட போயிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் எப்படி யோசித்திருப்போனா, ஏன் அவனை வச்சே செய்ய முடியாதா, அவளை வச்சே செய்ய முடியாதா, ஏன் வேணுன்னா என்னை சீர்படுத்தி ஆண்டவர் உபயோகிக்க வேண்டியதானே, எனக்குரியதை நான் தான் மறந்துட்டேனாலும் அவர் ஞாபகம் கொடுக்க வேண்டியதானே. இப்படிலாம் நமக்கு 1008 பிராதுகள் ஆண்டவரத்தில் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். இதில் எரியிற கொள்ளியில் எண்ணெய் விடுறேன் சாத்தான், உங்கள் பையனை பற்றி, உங்கள் மகனை பற்றி, உங்கள் மகளை பற்றி, சீயோன் குமார் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, என்ன இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, எப்போ தான் இது விடியும், இது என்ன தொடர்கதை, இது என்ன அப்படின்னு அவன் நம்மளை தட்டி விடுவான். கர்த்தர் சமூகத்தில் போய் புகார் சொல்கிறதுக்கு வெக்கங்கட்ட மாதிரி நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னது தான். அதுக்கு தான் பதிலாக, இந்த பதிலாகங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மகா பெரிய நித்திய கண்மலை போன்ற ஒரு சுகாதாரமான விடுதலையின் சத்தியம் என்னென்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு பதில், ஆன்சர் இல்லை, பதிலாக. அவர் தான் நம்முடைய கிருபாதார பலி. நம்முடைய இடத்தை, நமது நிலையை, நமது காரியத்தை, நமக்குரிய விஷயத்தை, நமக்கு விரோதமாக இருக்கிற விஷயத்தை, நாம் இழந்ததை, நாம் பெற வேண்டியதை எல்லாத்தையும் அப்படி தானே ஒரு மொத்தத்துக்கும் பொறுப்பற்ற ஊதாரிகளாக எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அதுலேயுமே எதை இழந்தோம், எதை இழக்கக்கூடாது, எதை இழக்காமல் இருக்கணுங்கிற விஷயத்தையே ஒரு மதிப்பு தெரியாமல், பன்னிகளுக்கு முன்னாடி முத்தை போடாதுன்னு ஆண்டவர் சொன்னது போல், முத்துடைய விலை தெரியாத, மதிப்பு தெரியாத பன்னிகளை போல் இருந்த நமக்கு பதிலாக, ஐயோ என் ரத்தத்தை கொடுத்து இதை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன், இது குப்பையில் கிடக்குதே, இது சரியாக வராது அப்படின்னு ஆண்டவர் தான் நம்மை உளையான சேற்றிலும் பாவத்திலேருந்து தூக்கி, அப்போ குப்பையில் கிடக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. விலையேற பெற்றதாக இருந்தாலும், ஆமாம் அது திருப்பியும் அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு, அந்த தரத்தை கொடுக்கறதுக்கு, அந்த வெளிச்சத்தை அந்த பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு, அந்த கூர்மையை அதெல்லாம் நேரம் வேணா நீ பொறுக்கிட்டு போ, நீ வேணா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. சீச்சி இந்த பழம் புளிக்கும், தின்னா பல்லெல்லாம் குசும். அது கிடைக்காம போன விரக்தியில் சொல்கிறது. ஈஸியாக அந்த பழம் கிடச்சிருச்சுன்னா நிறைய போயிடுமா? தேவோ. ஸோ இன்னைக்கு பதிலாக என்கிற விஷயத்தை பற்றி நாம் தியானம் கொள்வோம். நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The book of Genesis chapter 4 verse 25. எல்லாத்தையும் நான் விலாவறைய சொல்கிறதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனிவே ஐ வில் கிவ் அ ட்ரை. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவன் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். எல்லாரும் வாசிங்க. ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவன் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி
அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இந்த ஒரு வசனத்துக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். பின்னும் அது ஒரு முக்கியமான கிறிஸ்துவ வாழ்விலே நாம் அறிந்திருக்க வேண்டிய கைராசியான கைவாகான ஒரு சூத்திரம். இட்ஸ் அ ஃபார்முலா. அது ஒரு தேவ ரகசியம். எது பின்னும் எது முன்னும். பின்னுங்கும்போது ஒன்றுக்கு பின்னாடி இல்லை, நிகழ்வுக்கு பின்னே, ஆஸ் அ ரிசல்ட், ஆஸ் அ கான்சக்வன்ஸ். இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன் அதை அப்படி சொல்கிறாரு? அவன் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, கொலை செய்த காயின் கொலை செய்த இன்னான் இன்னானை கொலை இன்னான் இருந்தான் இன்னானை கொலை செய்தான், அதற்கு பதிலாக. அப்படின்னா ஒரு குமாரனை கொடுத்தார், புத்திரனை கொடுத்தார். புத்திரனாலே வேதத்தில் பொறுப்பு, குமாரன், குமாரத்தி, குழந்தை, அபிஷேகம், இதெல்லாம் ஒரு பொறுப்பு. இதெல்லாம் சும்மா கேக் கொடுத்த மாதிரி கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. காட் இஸ் ஆல்வேஸ் அ பர்பஸ்ஃபுல் காட். நாம் சேவிக்கிற தேவன் நோக்கமுள்ள தேவன், திட்டமுள்ள தேவன், சும்மா தேவன் கிடையாது. எதுவுமே அவர் நமக்கு கொடுத்தாலும் சும்மா கொடுக்கறதில்ல. கடவுள் நமக்கு விளையாட்டு பொருட்களை கொடுக்கறதில்ல. தப்பாக நினைக்கலாம் நீங்கள். இல்லை அப்படிலாம் இது மாதிரிலாம் யோசிக்கலாம். உட்காந்து யோசிங்க, அமைதியாக யோசிச்சிங்கன்னா, God never gives any toys. He has never given any toy to anyone. வாழ்க்கையிலே முதல் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ப்ராப்ளி. இல்லைன்னா நீங்கள் கேள்விப்படுறீங்களா, கடவுள் யாருக்கு விளையாட்டு பொருளை கொடுக்குறதில்ல. நாமளும் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறோம், கர்த்தர் கொடுக்குறான்னு நாமளாக யூகிச்சுக்கிறோம். நோ, இட்ஸ் நாட் ட்ரூ. கடவுள் நமக்கு விளையாட்டு பொருளை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் நிஜமாக தான் கொடுக்குறாரு. Praise the Lord. God never gives us unreal things. ரொம்ப சீரியஸான ரெஸ்பான்சிபிள் லைஃப், ரெஸ்பான்சிபிள் திங்கிங். சும்மாக்காக ஆண்டவர் நமக்கு என்ன அந்த சுவாசத்தை கொடுக்கல, பிராணவாய். சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி மூச்சு இழுத்து விடு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. விளையாட்டுத்தனமாக விளையாடுவதற்காக, விளையாட்டு போக்கில் அப்படிலாம் ஒரு வார்த்தைலாம் இருக்குது பார்த்திங்களா. எல்லாமே அப்படி கேர்லெஸ்ஸாக ஆண்டவர் நம்ம கூட விஷங்களையோ, நம்மை கொல்லக்கூடிய விஷயங்களையோ, நமக்கு சேதப்படுத்தக்கூடிய விஷயங்களையோ, நமக்கு இல்லாத விஷயங்களையோ, நமக்கு வேண்டாத விஷயங்களையோ, நமக்கு வேண்டிய விஷயத்தை கூட ஆண்டவர் அப்படி கொடுக்கறதில்ல. ஸோ அப்படின்னா தப்பு கனவு காணாமல் இருப்பது நல்லது. வரங்களை விளையாட்டுக்கு கொடுக்கறதில்ல. வரங்களை கொண்டு விளையாடிப்பார், ப்ளே அ கேம். கனிகளை கொண்டு, நவசுவையுள்ள ஒரே கனியை கொண்டு விளையாண்டுப்பார் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. அப்போ நம்ம எவ்வளோ விளையாட்டு விளையாடுறோம். சித்துங்கிறாங்களே, சித்து விளையாட்டுன்னு. ஆவிக்குரிய உலகத்தில் இது இருக்குது. we play games around. It's very painful, very pitiable. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்தனை கொடுத்தார். நீ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னுடைய ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தான். நீ போட்டு உடைச்சி நாசமாக்கினதுக்கு பதிலாக இன்னொரு பொறுப்பு ஆண்டவர் நம்பி உனக்கு கொடுக்குறாரு. அது 25 தான் கொடுக்குறாரு, 26 கொடுத்தாரு, இல்லை நீங்கள் பிறந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தா, அதெல்லாம் உங்களை பொறுத்து நீங்கள் தான் சாமிகிட்ட உட்காந்து கேட்கணும். அதுக்கு தான் 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வரி வார்த்தைக்கு வார்த்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஜாக்கிரதை உங்களுக்கு தேவை. அப்போ தான் நித்திய உலகத்தில் நித்திய ரட்சிப்புகளே நாம் அடையக்கூடிய பிரவேசம் நமக்கு கிடைக்கும். We will contain the permission to enter into eternal life. அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஸோ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புக்கு ஒரு பேர் இருக்குது. டீச்சர்,
டாக்டர், என்ஜினியர், லாயர், ஹோம் மேக்கர், so on and so forth, history maker, pilot, minister, secular minister, spiritual minister, இப்படி பல பதவிகள், fitter, turner, machinist, financier, nurse. ஸோ அது புனைப்பெயர்கள். உன் வேலையை பற்றி தச்சன், கொல்லன், விவசாயி, கெமிஸ்ட். ஆபேலுக்கு பதிலாக சேத். அங்கே அதை முடிக்கும்போது அந்த வசனத்தை, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரின்சிபல் என்ன, பிறந்ததுலேருந்து ஒன்று ஒரு காலம் வரைக்கும், பின்ன இயேசு ஏற்றுக்கொண்ட மறுபிறப்பிலிருந்து கர்த்தரை சந்திக்கும் நாள் பரியந்தம் ஒரு மகா பெரிய நீண்ட காலம். குறுகிய காலமாக இருக்கலாம், நீண்ட காலமாக இருக்கலாம், வயசான காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ ஆண்டவர் அறியாத காலத்தில் இந்த பொறுப்பை நம்ம நெகிழ விட்டுருப்போம், தவற விட்டுருப்போம். அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எத்தனையோ பேருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காதனால அந்த படிப்பே திறந்து விட்டு அவங்க வேறு வேலையை கற்றுக்கிட்டு செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படியே நம்ம மைண்டை தேவனுடைய விருப்பத்தையும், தேவனுடைய சித்தத்தையும், தேவனுடைய திட்டத்தையும், நோக்கத்தையும் நமக்கு சௌகரியமான விதத்தில் புரிந்து அதை செய்ய முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். அதில் தான் ஆண்டவரை இழுத்து வச்சு, நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் ஏற்றுக்கணும், என்னுடைய விருப்பத்தை தான் உங்கள் விருப்பமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஆசீர்வதிக்கணும். நம்ம கேட்குறதுல நமக்கு வெக்கம், மானம், சூடு சொரணம் ஒன்றும் கிடையாது, புரிதலே கிடையாது. தேவன் அறியாமையில் உள்ள காலங்களே காணாதவர் போல் இருந்தார். ஆனால் மறுபிறப்படைந்த அந்த வேளையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று யாவருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அதுதான் நமக்கு பெரிய கஷ்டம். அப்போ பிறந்ததுலேருந்தே நான் அப்படி தான் இருக்கேன், என்ன புதுசாக இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை சொல்கிறீங்க, இந்த மாதிரி என்ன, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கே ஒழிய முடியாதுன்னு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கூட அது நமக்கு லபிக்காதுங்கிற அறிவு நமக்கு இல்லை. ஸோ பதிலாக என்றது அது இன்னொரு பெரிய ஒரு உபகாரம். கடவுள் தான் பதிலாக இருக்கிறாரு. இதுக்கு பதிலாக அது பதிலாகவும் இருக்குது. இட் டர்ன்ஸ் அவுட் டு பி அன் ஆன்சர் ஆல்சோ. அது விதியே மாற்றக்கூடிய சக்தி மிக்கதாக இருக்கிறது. மக்கள் அப்போ தான் தொழுது கொள்கிறார்கள். எப்போ தேவன் நமக்கு ஒரு மறுசீரமைப்பை, ஒரு மறுபாதையை, ஒரு நீதியின் பாதையை, சத்திய பாதையை, ராஜ பாதையை ஆண்டவர் நமக்கு காமிக்கிறாரோ, எப்போ அந்த ஏசாயா 40 அதையே நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டு, மேடுகள்லாம் தாழ்த்தப்பட்டு, குன்றுகள்லாம் இடித்து சமமாக்கப்பட்டு, கரடு முரடால் சமமாகி கர்த்தருக்கு வழி ஆயத்தமாச்சோ, அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு நம் வாழ்க்கையினுடைய பயணத்துக்கேற்ற பைலட்டாக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், முன் செல்கிறவராக இருக்கிறார். அவரை நாம் சேவிக்க வேண்டும், அவருக்கு நாம் சேவை புரிய வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். அதெல்லாம் அவருக்கு எந்த லாபம் கிடையாது, பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் நம்ம வழிநடத்தி நாம் செய்ய வேண்டி நமக்கு போதிக்கிற எல்லாம் நம்முடைய முடிவெல்லாம் வாழ்வு நாசமாகாதபடி, நாம் ஏமாந்து போகாதபடி, நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, நாம் கசந்து கொள்ளாதபடி, நாம் அப்பாவோட சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு பன்னியாக இருந்து ஒன்றும் கிடைக்காம திரும்பி ஒருத்தன் உருப்பட்டான், ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே காணாமல் போயிட்டான். இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள் நடக்காதபடி God is constantly instructing us. ஓகே, மீதெல்லாம் நீங்கள் யோசிங்க. கோடு போட்டால் ரோடு போடுவீங்க. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதியாகமம் 11:3. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு
இருந்தது. அப்போ முதல்ல என்ன இருந்துச்சு? கல்லும் சாந்து இருந்துச்சு. இப்போ வந்தது என்னது? செங்கலும் நிலக்கீலும். நீங்கள் தான் உட்காந்து தியானிக்கணும். கண்டதையும் குப்பத்தனமான விஷயத்தெல்லாம் உட்காந்து பீராஞ்சி மனசை நாசம் பண்ணி சீரழிஞ்சு ஒரு ஒரு செம்மையான இதயம் இல்லாமல் போய் ஆனந்த தைலம் ஊசி போய் கெட்டு போய் சிந்தி போய் பிரயோஜனம் இல்லாமல் how much we waste in our life. செங்கலுக்கு கல்லுக்கு பதிலாக செங்கல். கற்களை பற்றி லேவியராமத்திலும் யாத்திராமத்திலும் ப்ளஸ் எண்ணாமத்திலும் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் கல்வெட்டில் தான், கற்பலகையில் தான் அவர் பிரமாணத்தை எழுதினார். ஏன் எதுக்குன்னு எல்லாத்துக்குமே நான் இம்மீடியட்டாக ரெடி ரெக்கனர் மாதிரி பதில் நான் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாலும் ஞாபகம் இல்லை, என்னால் பளிச்சுன்னு எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியல. பட் ஆனால் தட்ஸ் காட்ஸ் சாய்ஸ். ஆண்டவர் முன்னேற்றத்துக்கு எதிரி அல்ல. ஏன் கல்லுக்கு பதிலாக செங்கலை வச்சுட்டா என்ன தப்பா? கல்லை விட செங்கல் உறுதி குறைவானது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அது நேச்சுரல் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பாலிஷ்டு ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த அமால்கமேட்டட் ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் வருது பார்த்திங்களா இந்த வெர்டிஃபைட் டைல்ஸ், மார்பனைட்டுங்கிறது கலப்படமான ஒரு கல். மார்பிள் அது நேச்சுரல் ஸ்டோன், கிரானைட் அது நேச்சுரல் ஸ்டோன், கருங்கல் பிரமாதமான நேச்சுரல் ஸ்டோன். கருங்கல்லே பல கலர் இருக்குது. கருங்கல் இல்லாமல் கொஞ்சம் சேப்பாக இருக்கிறதா இருக்குது, கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கக்கூடிய டிஞ்சுல அப்படிப்பட்டதான கற்கள் இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதனால் அதுக்கு ஒரு ஆன்மீக நியாயத்தை நான் கற்பிக்கவில்லை. தூங்காமல் கேட்கணும் நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் குழப்பம் இருக்குது, அந்த அளவுக்கு வேதத்தை திரிக்கிறது இருக்குது. தேவனுக்கு ஞானம் இல்லாமல் இல்லை, தேவனுக்கு வாயாடித்தனம் இல்லாமல் இல்லை. ஒரு வார்த்தைக்கு 1000 வார்த்தை அவர் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம அவருக்கு பெரிய விஷயமா? அவர் அதில் பிரியப்படலை. ஒரு வார்த்தை, அது சிறந்த வார்த்தை, உரிய வார்த்தை, உத்தமமான வார்த்தை, உண்மையான வார்த்தை, உறுதியான வார்த்தை, மாறாத வார்த்தை சொல்லணுங்கிறது அவருடைய அஸ்திபார குணலட்சணம், ஃபவுண்டேஷனல் கேரக்டர். ஸோ God did not choose many words to explain himself. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் இதுக்கு போல் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தேன். என்ன விளக்கமாக சொல்கிறேன்னு விளக்கண்ணே சொல்லக்கூடாது, வலிக்கி விடுறதுக்கு. சத்தம் இல்லை. அப்படி தான் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு 4000 ஆண்டுகளுக்கு பின்னே பூமிக்கு வந்த இயேசு சொன்னார். நிறைய கேட்குறீங்க, இந்த வருஷம் மந்தாணி மாதிரி இருக்காதீங்க, இனி வர காலம் தோல் உரிக்கிற காலம், தோல் உரிக்கிற காலம். பிளைன் ட்ரூத். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் எஜமான் சந்தோஷத்தில் பிரவேசிப்பது என்பது ரகசியம் எனக்கு தெரியாது, அந்த பக்க வழி எனக்கு தெரியாது. அரிதுன்னு வேணால் உங்கள் ஆறுதலுக்காக சொல்லலாம். எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் சந்தோஷம் பிரவேசிக்க முடியாது, அவ்வளோதான். கஷ்டம்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தவறான நம்பிக்கை கொடுக்க விரும்பலை. எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஓகே, கீப் திங்கிங். சிந்தனைக்கு இதுதான் கிறிஸ்து இயேசுக்கு ஏற்ற சிந்தனை. கிறிஸ்து நித்திய கண்மலை இல்லையா? இப்போ இப்படி சாதாரணமாக எழுத ஆரம்பித்த வேதம் எப்போ இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22-20 வரைக்கும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி உயர்த்தி, அவரை மையப்படுத்தி, அவரை நிலைப்படுத்தி,
அவரை முழுமையாக காண்பிப்பதற்காக தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ in all the pages, in all the metaphors, in all these allegories, Jesus is depicted. 3வது வசனம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Book of Genesis chapter 22 verse 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டலாம் இடத்துல அன்புக்குறளுக்கு அவருடைய அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷ சுத்தத்தினால பெறாமல் தேவனுடைய ஆவினாலே பிறந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் குமாரன் குமாரத்திலுமாக ஆண்டவர் ஆயினாலும் நாம் பலியாகாமல் தேவன் நமக்காக பலியானார். குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதில் அப்படியே டேமை திறந்து விட்டால் தண்ணி அப்படியே பீறிட்டு பாயிறது போல் எவ்வளோ விஷயத்தை சொல்லலாமா, இருந்தாலும் ஒரே மேட்டர் தான் அது. இயேசுக்கு பதிலாக, இல்லை உனக்கு பதிலாக இயேசு, உனக்கு பதிலாக இயேசு. நீ வாக்குறுதி பெற்றான நேரத்தில் அந்த குமாரன் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன், வாக்குத்தத்தத்தின் சந்ததி. வாக்கு கொடுத்துட்டு அவனை கொல்றதில் ஆண்டவருக்கு ஒன்றும் வெறித்தனம் இல்லை. அவர் என்ன பழி வாங்கவா அலைகிறாரு? கிடையாது. ஆனால் அவர் நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு நச்சுன்னு விரும்புகிறாரு. உன் ஆசீர்வாதம் பெறத்துக்கு நீ லாயக்கில்லாமல் இருக்க, உன் சந்ததி 400 வருஷம் அங்கே எகிப்தில் அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த தரிசனத்தை இந்த வாக்குறுதியும் கொடுத்துட்டு அவன் அயர்ந்த நித்திரையில் பேசுகிறாரு. ஆபிரகாமுக்கு அசரீர வாக்கு கேட்ட மாதிரி இருந்திருக்கும், ஒரு மாதிரி ஒரு போதையில் இருந்திருப்பார். அப்படி தான் இதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அதை மறக்கலை. பாதி டிரான்ஸ், பாதி விழிப்பு, பாதி உணர்வு. அதனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பொய் உரைக்கலை. உனக்கு விளங்கின வரைக்கும் அந்த வாக்கு நடக்கும், விளங்காத பக்கத்தெல்லாம் கேட்காது, அப்படியும் இல்லை. முழு உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர். எத்தனை ஆண்டுகள் ஆட்டுக்குட்டி பலியாகி கொண்டே இருந்தது? 4000 வருஷங்கள். அவரே ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே எல்லா பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் நிறுத்தினார். சாங்கியமாய் செலுத்த வேண்டிய காணிக்கை, பொதுவாக ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை நன்றினாலே, அது பிராயச்சித்தத்துக்காக இதற்கு பதிலாக அதை கொடுக்கணும். ஆசீர்வாதத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் சொன்ன வழிமுறையில் சொல்லப்பட்ட காணிக்கையில் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எது நமக்கு பெருசாக எஃபெக்ட் வராதோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் அதையும் ஆண்டவர் மதிக்கிறார், மதித்து ஆசீர்வதிக்கிறார். குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடா. இப்போ ஒவ்வொரு விசுவாசியையும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், நாம் ஊழியனோ விசுவாசியோ, ஆண்டவர் தனது சேவைக்காக முழுமையாக வேறு பிரிக்கும்போது யாரும் நஷ்டப்படுறதில்லை. ஒரு காலம் ஒருத்தனும் என்னைக்கு நஷ்டப்பட்டதே இல்லை. நமக்கு பதிலாக அவரே பலியாகி, இப்போ கூட இங்கே நுழைஞ்சி உள்ளே உட்காரும்போது அந்த வசனம் அதுதான் மனசில் வந்துச்சு. இறுதியில் ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை, அது கொரிந்தியரில் இருக்குது. நான் செலவாகவும் செலவழிக்கப்படவும் விரும்புகிறேன். ப்ராப்ளி இன் பிலிப்பியன்ஸ் இருக்கும், என்னன்னு தெரியல. பவுல் ஒருத்தர் தான் அப்படி சொல்கிறாரு. யாரும் செலவு பண்ண அவங்க ஆவியான்மா சரீரம், அவங்க சொத்து பத்து, அவங்களுடைய நிலபலம், ஆபிரகாம்லேருந்து அங்கேருந்து தான் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகுது இல்லையா சரித்திரத்திலேயே. ஆமாம், யார் அப்படிலாம் ஒன்றும் ஆண்டவருக்காக வெட்டி முறிக்கலை. எல்லாத்துக்கும் பின்னாடி
எல்லாத்துக்கும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் சுற்றியும் ஆண்டவரே உத்தரவாதியாக இருந்து செலவு பண்ணி வாரத்துக்கு செலவாகி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதம் வரை ஏறி சிறைப்பட்டவர்களுக்கு வரங்களை அளித்தார்னு 68ஆம் சங்கத்தில் வாசிக்கிறப்பெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிதான்னு வலது பாசை வீட்டிருந்து என்ன ஒரு பொறுப்பான வேலையை அவர் என்ன அளவுக்கு நம்மளை நம்ப முடியாமல் இருந்திருக்குன்னா அவர் முந்திக்கிட்டு வரைஞ்சி கட்டிட்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு தான் அவர் கேவலமான தமிழ் முதுமொழி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையில் அந்த அளவுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இவனுங்க இதையும் சிந்தி வீணாக்கிடுவானுங்க. என் ரத்தம் சிந்தி கடைசி துளி நீர் ரத்தம் வெளியே வந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு தெரிய போகிறதுலேருந்து ஆண்டவர் தீர்மானமாக இருக்கா. நமக்கு இப்போ போதிக்கிறோம், மதிப்பு தெரியாது. புதுசுன்னு கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் அவர் பார்த்து அழுத்து போயிட்டார். நமக்கு பதிலாக இயேசு இனி நாள் என்ற கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஸோ அது இட்ஸ் எ டெய்லி சாய்ஸ். அனுதினமும் அணுட்சணமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஒரு பழைய வருஷம் புது வருஷத்துக்காக இல்லை, ஒரு கல்யாண நாள் ஒரு பிறந்த நாள் அதுக்காக இல்லை, அப்படிலாம் கிடையாது. Jesus should be my choice all the 24/7 of every day of my life. நாற்பத்தி 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். The book of Genesis chapter 44 verse 33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனுக்கு பதிலாக நான் அடிமையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தனிமையாச்சும் என்னைக்காச்சும் ஒரு சூடு சொரணையோடு பொறுப்புணர்ச்சியோடு மூஞ்சி தூக்கி வச்சுக்காம புலம்பி தள்ளாமல் கடவுளை பற்றி ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு நன்றியாக இருங்க. தொட்டது 90க்கும் வெட்டி முறித்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்ச மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது பெருமை படித்த பெருமை அந்த பெருமை எல்லாம் சொல்லிக்கோமே, அதெல்லாம் விட இதுதான் பெரிய கேடு. அந்த பெருமை ஒரு மாதிரி பெருமை தான், அதுவுமே வில்லங்கமான இது தானே. ஆனால் அதை விட இதுதான் கரையா மாதிரி நம்மளை அரிச்சு தள்ளிடும், வீணாக்கிடும். இளையவனுக்கு பதிலாக நான் அடிமையாக இருக்கிறேன்னு அங்கே யூதா சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தர் தம்மை அடிமையாக்கினார். ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 52ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் என் தாசன், அவன் மேல் என் ஆவியை அமர பண்ணினேன். ஈசானை அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றியது. Jesus offered himself to be a slave. Slave has no choice. குறிப்பாக அந்த நாட்களில் என்றைக்குமே தான், இன்றைக்கி மாத்திரம் நாகரிகமான இந்த உலகத்தில் எல்லா விதமான அறிவு பெருத்த எல்லா ஃபினான்ஷியல் ஜாயிண்ட்ஹுட், மிலிட்ரி ஜாயிண்ட்ஹுட் எல்லாம் ராட்சத அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மகசூல் பார்த்த நாள்லையும் பண முதலைகள் இப்போ அம்பானி இல்லை யார் பேர் என்ன, கௌதம அதானியா, ஆமாம், அவனுக்காக இந்தியாவில் இருக்கிற அந்த ஹரியானா மாநிலத்திலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் இருக்கிற ஆரவல்லி மலை குன்றுகளை தவிடுபடியாக்க இந்த துரோகிகள் திட்டம் பண்ணுறாங்க. கொதித்தெழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அது அழிஞ்சு போகிற தேசம்தான், ஆனாலும் அதில் அவ்வளோ கொலகார திட்டம் இருக்குது, வாழ்வாதாரத்தை கெடுக்கிற திட்டம் இருக்குது. எப்படி மணிப்பூரை நசுக்கி அங்கே இருக்கிற தாது பொருட்கள் கனிம வளங்களை திருடினது போதாதுன்னு இந்த பக்கத்தில் இருக்கிற திருடுறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஆரவல்லி மலை தொடர்ச்சி. யோசிக்கணும். இதெல்லாம் ஃபிசிக்கல் நிகழ்வு, சரியப்பிராணமாக நிகழ்வு அப்படி நீங்கள் அப்படி லேஸ் பாஸாக மேலோட்டமாக எடுத்துக்கூடாது.
அந்த எல்லையில் வாழ்கிற அத்தனை லட்சமான மலைவாழ் மக்கள் அந்த மலை தொடர்ச்சி, மலை மடுவு, மலை உச்சி, மலை சுற்று வட்டாரத்தை முழுக்க முழுக்க சார்ந்திருந்து வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இப்போ விரட்டுறானா? அசாம்லேருந்து எல்லாத்தையும் கட்டாயமாக விரட்டுறானா? பல இடங்கள்லேருந்து வெளிநாடு போங்க, பெங்காலிஸ் தான், பெங்காலி மொழி தான், ஆனால் பங்களாதேஷ் போங்க, கோ எல்ஸ்வேர், டோன்ட் பி ஹியர் அப்படின்னு சொல்கிறானா? இதெல்லாம் ஒரு முன்னோட்டம் நடக்குதா? வரப்போகிற பெரிய வேத கலாபனைக்கு, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு எவ்வளோ விஷயங்கள், இந்தியாவில் எவ்வளோ விஷயங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. நமக்கு சரீர பிராரமாக இயேசு கிறிஸ்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, ஆன்மீக பிராரமாக உத்தரவாதம் கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் அந்த சரீரத்தின் நெருக்கம், அரசாங்க ரீதியிலே, சமுதாய ரீதியிலே, வாழ்வாதார ரீதியிலே நெருக்கம். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஏன் ஒடுக்குறான்? கிறிஸ்தவங்க ரொம்ப பணக்காரங்கிறதுனால ஒடுக்கலை. அவன் இயேசு சொல்லிடுவான், மக்கள் அவர் பக்கம் திரும்பிடுவாங்க, அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனால் நம்ம நம்பிக்கையை முறிக்கிறான். இஸ் பிரேக்கிங் our hope, our faith. உணருங்க, என்னைக்காச்சும் உணருங்க. காலம் போயிட்டே இருக்குது. கண்ணு கட்ட பிற்பாடு சூரியன் நமஸ்காரம் பண்ணானே, சந்திரன் நமஸ்காரம் பண்ணானே. ஸ்ட்ரோக்குங்கிறது என்ன? அந்த வாதம், பக்கவாதம். பக்கவாதம் உங்களுக்கு உணர்வு என்ன ஒன்றும் தெரியாது. கட்டை மாதிரி கிடக்கும், கை காலு கட்டை மாதிரி இருக்கும். குத்துனாலும் கீறினாலும் ஒன்றும் தெரியாது. பாவம். அதாவது குஷ்டம் வந்தவனுக்கும் அவனை ஆணியை வச்சு அடித்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வலியே இருக்காது. சரீர பாவமாக ரத்தம் ஊசம் அவனுக்கு தெரியாது, ஐயோ ரத்தமா, ஆனால் அவனால் ஃபீல் பண்ணவே முடியாது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம எவ்வளோ அழுத்தமாக கடின இதயத்தோடு இருக்கிறோம். திருந்த முடியாது. மனம் திரும்புதலை தேடியும் காணாமற் போனான். சரியான சாட்டடியில் ஒரு அறையில் எல்லாம் 32 பல்லும் கொட்டி போகிற மாதிரி ஆண்டு எழுதலை. ஏசா மனம் திரும்புதலை தேடியும் காணாமற் போனான். வாட் அ பிட்டி. ஹி வாஸ் சீக்கிங் ஆஃப்டர் ஒன்லி ரிப்பென்டன்ஸ். நல்ல விஷயத்தானே தேடினா. இளையவனுக்கு பதிலாக நான் அடிமையாக மாறுகிறேன். அந்த அதிகாரத்தையும் முந்தின அதிகாரத்தையும் பிந்தின அதிகாரத்தையும் இல்லை ஒரு 4-5 அதிகாரத்தை சேர்ந்து வாசித்தாதான் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இன்னும் ஒரு வருஷம் ஆதியாகமத்தை மாத்திரம் முடிச்சிடும். 47ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Genesis chapter 47 verse 16. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். ஆடு மாடுகளுக்கு பதிலாக தானியம். தெரியும் யோசேப்புக்கு, அந்த ஃபஸ்ட் டைமே அவனுக்கு தெரியும் இவங்களாம் தன்னுடைய உடன்பிறப்புகள். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேலின் சந்ததியான அந்த 12 கோத்திர பசங்களுக்கும் அவனை வியாபாரம் பேசி விற்று போட்டானுங்க. அவனை கொன்றாதீங்கடா, எங்கேயோ போய் பொழைச்சிக்கிட்டோன்னு ரூபன் சொல்ல விற்றானுங்க. ஆனால் தேவன் அதை அனுமதித்தார். வாழ்வாதாரத்துக்கு பதிலாக, ஆடுகளுக்கு பதிலாக தானியம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சும்மா ஸ்லோகத்துக்காகவோ மனப்பாட வசனத்துக்காகவோ அல்ல. பெரிய நீதி, நியாயம், நியதி, பிரின்சிபல். எல்லாருக்கும் சத்தியமும் சுகாதாரமான உபதேசத்தை கேட்க மனசு இல்லை. போதிக்கிறவங்களுக்கும் போதிக்க எவ்வளோ பேருக்கு முடியல. போதிக்கிறவங்களும் போதிச்ச பின்னே அந்த போதனைக்கேற்றப்பாடு வாழ்க்கையை காமிக்கக்கூடிய பேக்கப் இல்லை. அதனால சபைகள்லாம் பிஸ்ஸா கோபுரம் மாதிரி அப்படியே சாஞ்சி தான் கிடக்குது. எப்படா காற்றடிச்சா தொப்புன்னு உள்ற மாதிரி தான் இருக்குது.
பணங்காசு வந்தோடனே, பொருள் வந்தோடனே, படிப்பு வந்தோடனே, வசதி வந்தோடனே, செல்வாக்கு வந்தோடனே எல்லாம் தான் தோன்றிகளாக தான் அலைகிறோம். திமிரு பிடிச்சவங்களாக தான் அலைகிறோம் சபைகளில். பெரியவன்லேருந்து சிறியவன் வரைக்கும், முந்தினதுலேருந்து பிந்தின வரைக்கும் மனக்கடின, நெஞ்செழுத்தம். நான் என்ன சளைச்சவனா, அவனுக்கு நான் இழைச்சவனா, நான் எப்படி விட்டுக்கொடு, நான் எப்படி ஆக முடியும்? ஆனால் நான் புழு, தூசி, குப்பை இதெல்லாம் மாய்மாலமான ஜபங்களும் பேச்சுக்களும். எந்த மாதிரி ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு வேலையில், ஆக்ஷனில், செயலில் நம்ம காமிச்சிட்டோன்னா சத்துருக்கு கொல்லி வச்ச மாதிரி இந்த பக்கம் வரவே மாட்டான். ஐயோ அங்கே போனால் பொசுங்கி போய் நான் காலத்துக்கு முன்னாடியே நரகத்துக்கு போன மாதிரி ஆயிரும். நான் இந்த பக்கமே வரமாட்டான், வாழ்க்கையின் பக்கமே வரமாட்டான். உபவாசம் தரமாக இருக்க முடியல. சாப்பாடு ஒதுக்குறதுங்கிறது பெருசாக நான் படுத்தாட்டினாலும் எத்தனை காலமாக எனக்கு தெரிஞ்சு இந்த டயபெட்டிஸ்லாம் ரொம்ப பிரபலமான விற்பாடு உலகளாவிய ரீதியில். நோபடி வாண்ட்ஸ் டு ஃபாஸ்ட் அட் ஆல். செத்தா போயிடும். அப்படி செத்தா தான் செத்து போகிறோம் கர்த்தருக்காக. நீங்கள் சொல்லி நீங்கள் வேணா சாங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்கிற காலத்தில் தான் இருக்கிறோம். தட்ஸ் ஒன் ஸ்மால் silly example. There are many serious examples where we want to shirk our responsibility. நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு நாம் நூதனமான காரியங்களை கண்டுபிடிக்கிறோம். என்னாலலாம் முடியாதோ, ஏன் அவங்களும் வசதிகள்லாம் செய்ய வேண்டியதானே, வேணா கர்த்தர் அவங்கள தேடி போகட்டும். ஆடு மாடுகளுக்கு பதிலாக சொத்தை தானே. ஆபிரகாம் பெரிய காசுக்காரன், பெரிய ஜமீன்தார், ஆபிரகாம் அதை வச்சு வியாபாரம் பண்ணி மாட மாளிகை கூட கோபுரமாக கட்டினார். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைய வரைக்கும் அந்த நாடு காக்கப்படுகிறது. நீங்கள் போய் பாருங்கள். அங்கே ஜார்டன் ஒரு தேசம் இருக்குது பக்கத்தில், அட்ஜசன் ஜார்டன். அங்கே தான் இந்த மவுண்ட் நேபோ இருக்குது. மோசே மலை, அந்த மலை உச்சிலேருந்து தான் இஸ்ரேலை பார்க்க முடியும். இஸ்ரேலை காமிக்கிறாங்க பினாக்லஸ் மூலமாக பார்த்தாலும். வெரி ஹேசி மவுண்டன் தான், பயங்கர பனிமூட்டம் இருக்கும். என்னைக்காச்சும் நல்லா வெயில் அடித்து கொஞ்சம் கிளியரானால் ஓரளவுக்கு அந்த பார்டர்ஸ் தெரியும், இஸ்ரேலோடைய பார்டர்ஸ் தெரியும். அங்கேருந்து அப்படி பார்த்தாலும் சரி, இங்கே சியோனுக்கு கூட்டி வந்து காமிப்பாங்க, ஒலிவமலைக்கு கூட்டி போய் காமிப்பாங்க, பல இடத்துல காமிப்பாங்க. எல்லாத்துலேயும் இந்த தூரமானி வச்சு இருந்தால் நம்ம ஓரளவுக்கு நல்லா பார்க்கலாம். மருமலையை கொண்டு போய் காமிப்பாங்க. அந்த மருமலையிலேருந்து பார்த்தா கீழே அந்த மெகிதோ பள்ளத்தாக்கு, அர்மகதோன் பள்ளத்தாக்கு பார்க்கலாம். கண்கொள்ளா காட்சி. யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல தான் ஆபிரகாம் வந்தார். என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? 6 அடி நிலமே நமக்கு சொந்தம்னு ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியாதா? ஒரு நேரத்தில் ஆபிரகாம் எவ்வளோ இல்லை, எவ்வளோ ஹெக்டேரு, எவ்வளோ ஏக்கரை அவர் சுற்றி வந்திருப்பார், எவ்வளோ விவசாயம் பண்ணிப்பார், எவ்வளோ மகசூல் பார்த்ததெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்? யோசித்து பாருங்கள். என்ன ஒரு மட்டித்தனமாக நமக்கு எண்ணம். துட்டு, காசு, பணம், செழிப்பு. ஆண்டவர் கொடுத்தாலும் அவன் இருதயம் ஆண்டவர் மேலே இருந்திருக்கு. தாவீதுக்கு அரசாட்சி கொடுத்தாலும் இருதயம் ஆண்டவர் மேலே இருந்திருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா அது மேலேயே இருதயம் இருக்கு, ஆண்டவர் தெருல விட்டுறோம். ஆபிரகாமுக்கு சொல்ல தவறலை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லாததுனால இயேசுவே பூமியில் வந்த போது தான் உன் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன் பொக்கிஷம் இருக்கும், இல்லை உன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன் இருதயம் இருக்குன்னு அவர் நேருக்கு நேராக பார்த்த உலக சந்ததிக்கு இயேசு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. ஆமாவா? கேவலமாக இருக்கு நம்மளை பற்றி யோசிக்கும்போது. ஆனால் பெருமையில் நாசமாயிட்ருக்கோம். செத்து போயிடாதீங்க, வீணாக போயிடாதீங்க. கர்த்தர் பெயரை கொண்டு அடைக்கலப்பட்டன வாசலில் உள்ளே நுழைய முடியாமல் அங்கே வாசல்லையே உத்தியிலேயே செத்து போன அப்னேர் பல மதிகேடனா இந்த சபை மாறிட வேண்டாம். பெண்களும் மாறிட வேண்டாம், ஆண்களும் மாறிட வேண்டாம். மீதி காரியங்களை பின்ன பார்ப்போம். ஹல்லேலூயா. லோ ஆராதனா கபஷபரபதந்தியா குரபலரபஷபரபலரப. ஸ்தோத்திரிப்போம்.